நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது ஆசீர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை. தமிழத்தோட அசல் சுவை ராணியோட தேடலாம் நாங்க பரபரப்பா நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு களத்துல 8 கண்டஸ்டன்ட்ஸ் இறங்க போறாங்க. அவங்களுக்கு நாங்க என்ன சேலஞ்ச் வச்சிருக்கோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க மட்டும் இல்ல, அவங்களும் தான் ஆவலா இருக்காங்க. ஆனா முதல்ல கண்டஸ்டன்ஸை மீட் பண்ணிடலாம். இதோ சோ 8 கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டீங்க. கொஞ்சம் சில பேரோட ஃபேஸ்ல டென்ஷன் தெரியுது, சில பேரோட ஃபேஸ்ல ஆன்டிசிபேஷன் தெரியுது. எல்லாத்தையும் மூட்டை கட்டி சைடுல வச்சுக்கோங்க, ரெடி ஆயிக்கோங்க. நம்மளோட இந்த கட்டம் துவங்க போகுது. என்ன சேலஞ்ச் கொடுக்கலாம் சார்? இதான் இனிப்பு கார காஃபி சங்கமம். ஹை, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிர போறாங்க சார். இல்ல அது தனித்தனியா தான். இனிப்பு காரம் சார் வெறும் காப்பின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து சுக்கு காப்பி வர காப்பி கொண்டு வச்சிருவாங்க. பானம், பானம், சூடான ஒரு பானம், சூடான ஒரு பானம். வாழ்க்கையில இனிப்பும் இருக்கும் காரமும் இருக்கும். சாதாரணமா எப்படி சொல்லுவாங்க, இனிப்பு கசப்பும்பாங்க. இனிப்பும் இருக்கும் காரமும் இருக்கும். ஆனா பெரியவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க, எதுவா இருந்தாலும் முழுங்க கத்துக்க, முழுங்கிக்க அப்படிம்பாங்க. சும்மா முழுங்கிட முடியுமா? இனிப்பா இருந்தாலும் சரி காரமா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல சூடா ஒரு பானத்தை போட்டு அதை உள்ள தள்ளிட்டா ஸ்லேட் கிளீனா போயிடும். அப்புறம் திருப்பி இனிப்பு காரம் காப்பி இனிப்பு. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. உங்களுக்கு தத்துவமும் கொடுத்துட்டோம், பாட்டும் கொடுத்துட்டோம், சேலஞ்சும் கொடுத்துட்டோம். இதெல்லாம் கொடுத்துட்டு டைம் கொடுக்காட்டா எப்படி? உங்களுக்கு டைம் 50 நிமிஷம். அந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. your time starts now னு சொன்னோனே கூடைய தூக்கிட்டு பரபரப்பா மேங்கோஸ், அதுக்கப்புறம் வந்து மைதா, கோதுமை, உப்பு, காரம், பிரெட் எல்லாத்தையும் கடகடன்னு போட்டு எடுத்துட்டு நான் ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் முதல்ல போண்டாக்கு தேவையான உருளைக்கிழங்க குக்கர்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல வந்து ஆடிக்கூழுக்கு தேவையான பொருட்கள் உளுந்து, பாசிப்பருப்பு, அரிசி மூணையும் தனித்தனியா நல்லா செவக்க வறுத்து எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டேன். ஏன்னா உடனே மிக்சியில போட வேண்டாம் அப்படின்ட்டு. மொதல் சமோசாக்குள்ள அந்த டவ்வை வந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பன்னீர் துருவி ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு வதக்கி தனியாக பொட்டேட்டோ தனியாக பாயில் பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து கொலக்கட்டை ஃபேமஸ் இல்லைங்களா, ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு பூரணை வச்சு கொலக்கட்டை பண்ணுறேன். வந்து ஸ்வீட்டு, காரம் வந்து கார பணியாரம் பண்ணுறேன். அண்டு பானை வந்து பருத்தி பால் கொடுக்கலான்ற ஒரு பிளானு ஐ எம் டூயிங். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுட்டேன். வேக வச்ச பிறகு கேரட் நான் வந்து நல்லா திரி வச்சுட்டேன், பன்னீர் திரி வச்சுட்டேன், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை இதெல்லாமே பண்ணி வச்சுருந்தேன். வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ வந்து நான் வந்து பாசிப்பருப்பு அதை வந்து நெய் விட்டு அதை நல்லா வறுத்துட்டேன். வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கு லேசாக ஆற விட்டு அதை வந்து மாவாக மிக்சியில் திரிச்சு வச்சுட்டேன். ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு கடாயில் வந்து கீ போட்டு அதில் வந்து பட்டை ஏலக்காய் தட்டி போட்டு அதை வந்து அதோட ஸ்மெல் கீழே ஸ்மெல் இறங்கினோடனே அதில் திரிச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பு மாவு போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு அது நல்லா ஒரு மாதிரி உதிரி உதிரியாக வந்தோடனே நான் அந்த நேரத்தில் வந்து சைடில் வந்து வெள்ளத்தை பாகாக காய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த பாகையும் வடிகட்டி அந்த பாசிப்பருப்பு மாவில் இறக்குனோடனே அது நல்லா ஹல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் உங்களோட பேசலாங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். அஃப்கோர்ஸ். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து ஒரு கட்லெட் பண்ணலான்னு இருக்கேன். சரி. ஆனால் அதுக்கு இன்னும் க்ரீன் பீஸ் வரல. ஸோ அதுக்கு சப்போஸ் அது வர லேட் ஆயிடுச்சுன்னா அது இல்லாமலே செஞ்சிடலாம். அது இல்லாமல் போண்டாவாக பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கும்ல. கடலைப்பருப்பு, பயத்தம் பருப்பு அதை வந்து ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதில் வந்து புட்டு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஸ்வீட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா அது உதிர்த்து இட்லி வச்சு உதிர்த்து நான் தாளிச்சிட்டேன். அது காரமாக வச்சுட்டேன்.
வந்த உடனே ஃபர்ஸ்ட் மேங்கோ பீல் பண்ணி அதை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த கேசரி மாதிரி பண்ணலான்றதுனால தண்ணியை வந்து சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டேன் ஒரு 2 கப்ஸு. ரவையும் தூக்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை மெஷர் பண்ணி அதோட சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். சைமல்டேனியஸாக இங்கே மேங்கோவையும் கட் பண்ணி அதை பியூரி பண்ணியும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்மளோட இனிப்பு காரம் காஃபி ரவுண்டில் 50 நிமிஷம் கொடுத்தோம், 20 நிமிஷம் போயே போச்சு. அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு சைடில் நல்லா பேக் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஃபஸ்ட்டு போட்ட உடனே லேசாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஃபில்லிங் எல்லாம் வெளியில் வந்துடும்னு சொல்லி பயந்துட்டு அப்புறம் திருப்பி நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பண்ணேன். அப்புறம் நல்லா வந்துருச்சு. பால் கொழுக்கட்டை வந்து பானமா இல்லையா? பால் கொழுக்கட்டை பானமா இல்லையா? அது வந்து பானமா இல்லையா? பானம் இல்லையா? அரிசி மாவு கொடு. அப்புறம் கடலை மாவு எக்கா 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 சுட சுட போட்டு அரைக்கிறேன். ஆற வச்சுட்டேன். தூக்கிற பாக்குறேன் புகை வருதான்னு. எப்ப பாரு நான் உனக்கு மாமியார் வை. இல்ல ஆற வச்சுட்டா காப்பாத்த வச்சிட்டீங்களா? என்னது அது? பச்சை பருப்பை வறுத்து அதை வந்து வேக போட்டு தண்ணி வச்சு அதில் பால் ஊற்றி வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கு வேறு ஒரு சாமான் ரொம்ப இதில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப அது ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். என்னம்மா அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன போயிட்டுருக்கு? ஸ்வீட்டில் வந்து அசோகா ஹல்வா பண்ணியிருக்கேன். அண்டு இதில் வந்து அரிசி மாவு அடை பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று வந்து வெல்லத்தும் கோகனட் வச்சு ஒரு ட்ரிங்க் மாதிரி. ஓ ஃபென்டாஸ்டிக். இதெல்லாம் ஏற்கனவே செஞ்ச ஐட்டம்ஸா? இதுக்கு முன்னாடி பழக்கம் இருந்ததா? அடை இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். அசோகா ஹல்வாவும் நான் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லா வரணும், நல்லா வேண்டிக்கங்க. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வரணும்னு நான் நம்புகிறேன். பரபரப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ள இட்ஸ் டைம் ஃபார் அ பிரேக் ஆன் ஆஷிர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆஷிர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை. நான் உங்களுக்கு சீக்ரெட்டிவா அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தோம், அதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அவங்க பரபரப்பாக சமைச்சிட்டு இருக்காங்க. என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது அதில் ரவையும் சர்க்கரையும் கலந்ததை போட்டுட்டு மேங்கோ பியூரியும் போட்டுட்டு ஒரு பக்கமாக சிம் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் பிரெட் பஜ்ஜிக்கான தேவையான விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆனியனு அப்புறம் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணி ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து இந்த சைடு என்னோட பானகம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து வெல்லத்தை பாகு காய்ச்சி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து ஒரு போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா பண்ணேன். அதில் பொட்டேட்டோ, கேரட், பன்னீர், ஆஃப்டர் தட்டு கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் வந்து பெருங்காயம், சில்லி பவுடர், சால்ட் போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு அதில் டிப் பண்ணி அந்த போண்டா ரெடி பண்ணிட்டேன். ஓ மை காட், ரத்ரீங்க கப்பை அவ்வளோதான். நிதானமா யோசிச்சு பண்ணுங்க, என்ன தப்பு பண்றீங்கன்னு பாருங்க. அப்புறம் வேற என்ன பண்றீங்க? வேற என்ன பண்றீங்க? வேற வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு மேம் என்னோட டிஷ்லாம். ஓகே. ஓ உங்களுக்கு என்ன 2 ஒர்க் ஸ்டேஷனா? தெரியல. இல்ல மேம், நீங்க இங்க பரபரன்னு வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இதான் உங்களோட ஒர்க் ஸ்டேஷன். இதுதான். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபேர். ஓகே மேம், I don't keep that dish. Sorry. பெனால்டி. How much? அவ்வளோ ஈஸியா பெனால்டி கொடுக்குறீங்க? No ma'am, no, because ஓ டைம் இல்லையா? சரி ஓகே. I want a penalty of 10. ரிமெம்பர், இது ரொம்ப முக்கியமான பொற்காசு. உங்களுக்கு வந்து எதிர்கால கட்டத்தில் ரொம்ப தேவைப்பட்ட காசு இது. நீங்கள் வந்து யாரையும் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு ஒரு யாரோ ஒர்க் ஸ்டேஷனை போய் யூஸ் பண்ணி ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் எடுத்ததுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற காசு. சாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சாரி இல்லை, அப்புறமா சாரி ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு பிசைகிற மாதிரி
கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாத்தூள் போட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த விழுதியும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் ப்ரெட்டை ஸ்லைஸ் பண்ணேன். அதை வந்து அதில் டிப் பண்ணி இன்னொரு சைடில் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூரணத்துக்கானதுக்கு தேங்காய் வறுத்து போட்டு கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா கடலைப்பருப்பு வேகாமல் இருந்தது. ஆஹா அப்படின்ட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் குக்கரை மறுபடியும் 2 விசில் வச்சுட்டு அதை தனியாக வச்சுட்டு அதில் கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டு தேங்காய் வறுத்து அதுலேயும் கொட்டி அதை அந்த பூரணத்துக்காண்டி ரெடி பண்ணி வச்சுட்டு நெய்யை போட்டு மாவை அந்த கிரைண்ட் பண்ண மாவை போட்டு இப்படியே கிண்டிகிட்டே இருந்தேன். வெல்லத்தை ஊற்றுற நேரத்தில் வெல்லத்தையும் ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த பதம் வருடத்தில் மனோ சார் வந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே டிஷ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வெந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. மேடம் என்ன போயிட்டு இருக்கு? இது டென்ஷன் ஆயிடுச்சா? காரம் என்ன ட்ரை பண்ணுறீங்க? வெஜிடபிள் போண்டா சார், உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ. நினச்ச டேஸ்ட் வந்துச்சா? வெரி குட் வெரி குட். அப்போது பானம் என்ன ட்ரை பண்ணுறீங்க? பனங்கள் கண்டு பால் தயாராகிடுச்சு. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். கொழுக்கட்டை வந்து எப்படின்னா வந்து பச்சரிசி மாவையும் வெல்லத்தையும் தேங்காயும் போட்டு நான் கொழுக்கட்டை பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஆஹா, ஒரே பதட்டமா இருக்கு. சரி, 10 நிமிஷம் தானே, பரவாயில்ல. அடுத்தது என்னோட மேங்கோ கேசரியும் நல்லா திக்காக ரெடி ஆனதுனால அதையும் எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி கல் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அதில் நடுவில் அந்த கேசரியை வச்சு நல்லா பேக் பண்ணி அதை தேய்ச்சி திரும்ப அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இன்னொரு சைடில். அவலுக்குள்ள வேலையை ஆரம்பித்தேன். கருப்பட்டி பாகு தனியாக காய்ச்சி வச்சுட்டு அவல் வந்து கொஞ்சம் நேரம் ஊறினா நல்லா சாஃப்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் அவலை வந்து ஃபஸ்ட்டே நல்லா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சுட்டேன் நான். அப்புறம் ஏலக்காவும் கொஞ்சம் சுக்கும் போட்டு நல்லா தட்டி போட்டு பனானா எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி அவலுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி பிளேட்டிங் பண்ணேன். கண்டஸ்டன்ஸ்லாம் அப்படியே ரொம்ப சீரியஸாக குக் பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதிமா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து சும்மா இருக்க முடியாது. அவங்களுக்கும் கை அப்படி திருத்துருன்னு இருக்கு. அதனால எப்பவும் போல ஒரு அசத்தலான சாம்பார் பண்ணி எங்களை அசத்துங்க அப்படின்னும் ஓ எஸ் அப்படின்ட்டு தான் அவங்க சாம்பார் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம புளிச்சக்கீரை சாம்பார் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு புளி தேவையில்லை, ஏன்னா இந்த கோங்கராக்கே நல்ல புளிப்பு இருக்கும். அதை வச்சு எப்படி சாம்பார் செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு அதுல இந்த புளிச்சக்கீரை இதை லேசா வதக்கிட்டு இதோட வெங்காயத்தையும் வதக்கிக்கணும். இது வதக்கிட்டு இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி விட்டு மூடி வைக்க போறோம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த புளிச்சக்கீரை வெந்துடுச்சுங்கிறதுக்கு அடையாளம் அதோட நிறம் மாறிடும். பாருங்க, அதோட நிறம் மாறின பிறகு இது முழுசும் வெந்திருக்காது, முக்கால் வெந்திருக்கிற போது நாம கொஞ்சமா ஆசீர்வாத் சாம்பார் பொடி போடணும். பச்சை மிளகாய் வாசனை பிடிக்கும்னா இந்த நேரத்துல கொஞ்சமா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது வதக்காத பச்சை மிளகாய். கொஞ்சம் நல்லா கொதிச்ச பிறகு உப்பு போட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாம்பார் பொடி உப்பு எல்லாமே ஒண்ணா சேர்ந்து அந்த வாசனை நல்லா இருக்கிற பொழுது பருப்பு தண்ணி, இது பருப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பருப்பை நல்லா வேக வச்சு அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு வேக வைப்பாங்க. இது வேக வைக்கிற போதே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் போட்டுட்டோம்னாக்க ரொம்ப நல்லா அழகாக அப்படியே சாஃப்டாக வெந்துடும். இதோ இப்போ இது ஒரு 2 கொதி வரும்போது இதுக்கு நாம் தாளிச்சு கொட்டணும். இது கொதிக்கும் போதே இன்னொரு அடுப்பை மூட்டிக்கிட்டு இதில் நாம் பெருங்காயம் போடுறோம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு கடுகையும் போட்டோம்னாக்க இதில் நம்ம புளிச்சக்கீரை போட்டிருக்கிறதுனால கருவேப்பிலையோ அல்லது கொத்தமல்லியோ போடுறது இல்லை. இந்த கொதி வந்துருச்சு, இப்போ அதை அணைச்சிடலாம்.
இப்போ இது வெடித்த உடனே இதில் விட்டுடலாம். இந்த கடுகு முழுசும் வெடிக்கிற அளவுக்கு நம்ம அடுப்பில் வைக்க வேண்டாம். வெளியில் எடுத்தாலே அந்த பெருங்காயம் கடுகு எல்லாம் அதுதான் கணக்கு. வேற புளிப்பே வேண்டாம். புளிச்சக்கீரையோட புளிப்பு, உப்பு, ஆசீர்வாத் சாம்பார் பொடியோட காரம், ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், கூட ஒரு ருசிக்கு வெங்காயமும் போட்டிருக்கோம். சுவையான புளிச்சக்கீரை சாம்பார் தயார். சைமல்டேனியஸாக இன்னொரு பக்கமாக நான் வந்து ராகியும் தண்ணியும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுருந்தேன். ராகி மாவையும் தண்ணியும் அது நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறம் அதில் பாலையும் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணேன். கடைசியாக அதில் வந்து வெல்லம் போட்டு நல்லா கலந்து அதை இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஏலக்காவும் வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணேன். குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் இருந்ததுன்னா ராகி நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணேன். நான் வந்து முன்னாள் என்ன பண்றாங்க? ஆமா பாரம்பரிய மிக்க அப்படின்னு சொல்லிட்டோம். வேற நம்ம பணியாரம்னாங்க, ஓகே அது தெரியும். சரி. அப்புறம் கொல்கட்டைனாங்க, ஓகே அதுவும் எனக்கு தெரியும். பருத்தி பால் அப்படின்றாங்க, உனக்கு தெரியாதா? காட்டன் சீட், அதாவது பருத்தி கொட்டை இருக்குல்ல, பசுமாடுக்கெல்லாம் வைப்பாங்களே, அந்த பருத்தி கொட்டையை நல்லா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை ஊற வச்சு அதை நல்லா அரைச்சு பால் காய்ச்சி சக்கரை போட்டு எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். மதுரை பக்கத்துலலாம் அது ஒரு வண்டியில தள்ளிக்கிட்டே டன் 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 பருத்தி பால், டன் 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 பருத்தி பால் அது சொல்லு. ஓ, அது சாப்பிட்டா பருத்தி வேற நாயிடலாம். போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கடலை மாவு, உருளைக்கிழங்கு, அந்த கேரட்டு கொஞ்சோண்டு போட்டிருந்தேன் கலருக்காக, அதையும் போட்டு மேஷ் பண்ணி முதல்ல ஒரு 4 இது போட்டேன். அது கொஞ்சம் இன்னும் வதக்குன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திருப்பி 4 இது போட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவு கிறிஸ்பாக மெதுவாக எடுத்தேன். வச்சு வந்து கடலை மாவை கரைச்சி கார பவுடரு, காரப்பொடி, உப்பு போட்டு கரைச்சி வாழைத்தண்டில் துவைச்சி பச்சி போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்னோட 3 டிஷ்ஷும் அந்த மாதிரி அந்த விதமாக ரெடி ஆகிட்டே இருந்தது. நான் கடைசியாக வந்து பிளேட்டிங்கும் பண்ணிடலாம், டைம் இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குயிக்காக ஓடி போய் பிளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ப்ரெசன்டேஷனுக்காக ஃப்ளவர் மாதிரிலாம் கார்விங் பண்ணி வச்சு இந்த டிஷ்ஷையும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணேன். நல்ல அது ஒரு டைப் ஆஃப் ஹல்வா. என்னமோ வெல்லத்தை போட்டு கலரி. ஆமாம், அது நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. டேஸ்ட்டு பார்க்கறதுக்காகவே இவ்வளோ பண்ணுறது. இங்கே வரும்போது நம்ம அப்படி எடுத்து அப்படிதான் டைம் அப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கிட்ட கூட பால் இல்லை, பின்னாடி பால் வச்சுருக்கேன் நாங்கள். சரி, நான் அவங்கள்ட்ட ஒரு டம்ளர் பாலை வாங்கி பனங்கள் கண்டை போட்டு சுக்கை போட்டு ஏலக்காய் போட்டு காய்ச்சி ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுட்டேன். கடைசி 2 நிமிஷம். ஆமாம், என்னென்னலாம் குடிக்க போகிறோம்? நான் வந்து பைத்தங்கஞ்சி 8 வகை இருக்கு. 8 வகையும் குடிச்சு பைத்தங்கஞ்சி ஒன்று பார்த்தேன், அதுக்கு இந்த பத்தி பால் பார்த்தேன். அப்புறம் அங்கே ஒரு பாயசம் மாதிரி ஒன்று ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பவிஷ்ரி வந்து ஏதோ ஒரு சூப்பு, ஆனால் அது முளைச்ச பயிரை போட்டு சூப் பண்றேன் அப்படின்றாங்க. நாளைக்கு நான் ஃப்ரீயா வச்சுக்கிட்டேன். இந்த 8 வகையான பானத்தையும் குடிச்சு நீங்க அப்படி கொஞ்சம் அப்படி ஒரு உடம்ப கலக்கிட்டீங்க. ஒரு சொல் கேளு, நாதனே இல்லாத. ஓகே, டைம் இஸ் ஆல்மோஸ்ட் அப். 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 10 9 8 7 6 5 4 3 2 1. யாரெல்லாம் உள்ள இருக்கீங்களோ உங்களுக்கு பெனால்டி. கோகனட் மிஸ் அவுட் பண்ணதுனால என்னாச்சு, அந்த டிஷ் சரியாக வரலை. பானகம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து அந்த அடை, அந்த மசால் பாப், அந்த அடை மாவு பிசைஞ்ச மாதிரி மசால் பாப்படி செய்கிறதுக்கு வந்து எனக்கு நேரமே பத்தலை. துட்டு கொடு, காசு கொடு, பைசா 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 பைசா. நான் ஏன் எடுத்துக்கிறேன்? அப்புறம் நான் நிறைய எடுத்தேன்னு சொல்கிறதுக்கா? என்ன 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 என்னப்பா ஒரே நடிக்கிற நீ? தேங்காய் மாட்டிக்கிச்சு. தேங்காய் மாட்டிக்கிச்சா? உன்னை அங்கே சமைக்க சொன்னாங்களா, உன்னை திங்க சொன்னாங்களா?
20. சில்லறையா? இதுல அநியாயமா 40 செகண்ட் போச்சு. போ. வேற யாரு? வேற யாரு? துட்டு துட்டு. ஐ ஹவ் கம் ஹியர் டு கலெக்ட் மணி. 1 செகண்ட் மேம். என்ன 1 செகண்ட்? இதை எடுத்து. துட்டு. அப்ப நான் அது ஒன்றும் கருகிடாது. 20. 20 சொல்லிட்டு தானே பண்ணோம். சரி போங்க. 10. எங்க வேலை பார்க்குறீங்க நீங்க? நான் பேங்க்ல பேங்க்ல. நம்பலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ எல்லாரும் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது டிஃபன் டிஃபன் அப்படின்பாங்க. ஸோ நாங்களும் அந்த ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி ரொம்ப ஆவலா டிஃபன் டிஃபன் ஸ்நாக் ஸ்நாக் அப்படின்னு இருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கீங்க வந்து காமிங்க ப்ளீஸ். ஸோ மலர்விழி ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க. ஸோ மலர்விழி நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? ஆடிக்கூழ். ஆடிக்கூழ். ஓகே. உருளைக்கிழங்கு போண்டா. போண்டா. பனங்கள் கண்டு பால் சுக்கு போட்டு. சாரி, என்னால முழுங்க முடியல. கொஞ்சம் இதுவாயிடுச்சு. முழுங்க முடியல என்னால. நிஜமா it got jammed. என்னாச்சு? குரல் வரலையா சார்? ஐயோ தொழிலே கெடுத்துட்டீங்க போல இருக்கே. தொண்டை அடைச்சிச்சா? ஓகேயா? வந்துச்சா? இல்ல அப்படி ஒட்டிக்கிச்சு. நான் வந்து ஆக்சுவலா நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஆடிக்கூழ எடுத்தேன். நானும் நல்லா இருக்கும் தானே. இது ரெகுலர் போண்டா. ஓகே. வெறும் உருளைக்கிழங்கு போண்டா. nothing exciting at all. நான் ஆக்சுவலா அந்த ஆடிக்கூழ் நான் நினைச்சேன். அது சொன்ன உடனே ஐ வாஸ் a little கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு. என்னமோ டேஸ்ட் மாறிச்சு. அது ரொம்ப என்னால முழுங்கவும் முடியல. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நேரா கொஞ்சம் திரும்பினோடனே அது அதான். அப்ப அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். சார் வந்தாங்க. இட்ஸ் ஆல் யுவர் ஃபால்ட்ன்ட்டாங்க சார். இல்ல நான் வரும்போது தான் நடந்தது. இல்ல அது அவரை சொல்லாது, என்னோட தப்பு தான். எனிவே தேங்க்யூ. மூனாகலால் வாங்க. காரப்பணியாரம் பண்ணியிருக்கிறேன். ஸ்வீட் வந்து கொழக்கட்டை உள்ள பூரணம் வச்சு கொழக்கட்டை பண்ணியிருக்கிறேன். ஸ்வீட்டு இது வந்து இப்போ ஆக்சுவலி பருத்தி பால் சொல்லுவாங்க. சூடா பானகம் அந்த மாதிரி. இது எப்படி பானம்னு சொல்றீங்க நீங்க? பானம் என்பது குடிப்பது. கொழக்கட்டை பணியாரம் அகைன் இதுவும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா எங்களுக்கு இல்ல. இது ஒரு நிமிஷம். எஸ், இதோட ஓ இதான் கொழக்கட்டையா? ஆஹா, வெட்டு. கராத்தே சாப் பண்ண வேண்டியது. நிஜமாவே கராத்தே சாப். ரொம்ப திக் கேசிங். nothing exciting. The only thing இத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன மாத்தி இருக்கலாம்னா, நீங்க அந்த பருப்பை தாளிச்சு போட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் கடக் கடக்குன்னு வந்திருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நீங்க அந்த பருப்பை ஒரு 5 செகண்ட் ஜாஸ்தி எண்ணெயில விட்டுட்டீங்க. தீய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எடுத்திருக்கீங்க. அந்த பருப்பு கரிஞ்ச வாசனை வருது. இருக்கே, கரிஞ்சது தெரியுதே பாருங்க. கரிந்த பருப்பு. Again, nothing exciting. Sorry ma. Disappointing again. ரெண்டு பேரோட பேசியிருக்கோம். 2 பேரும் டிசப்பாயிண்டிங். ஓகே, தேங்க்யூ. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஸ்வீட்டுக்கு வந்து அசோகா ஹல்வா பண்ணியிருக்கேன். அசோகா ஹல்வா இது வந்து மசால் பாப்படி, தேங்காய் பாலும் அவல் வறுத்து போட்ட ஒரு ட்ரிங்க். ரொம்ப சப்பையா இருக்கு. எதுவுமே போடலையம்மா?
அவசரமாக அந்த இது பண்ணதுனால கொஞ்சம் கூட நான் மாவு வாயில் எடுத்து போட்டு பார்க்கவே இல்லை. அசோகா ஹல்வாங்கிறது தஞ்சாவூர் ஸ்பெஷல். அது பார்த்த உடனேவே நமக்கு அப்படியே அந்த ஒரு விள்ளல் எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். இது இப்படி வழிச்சு எடுக்க பிடிக்கல. ஓகே. ஆனா எனக்கு வந்து அது ரொம்ப டூ ஸ்வீட்டா? நார்மல் ஸ்வீட். டிசப்பாயிண்டிங். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் டெக்கரேஷனுக்கு கூட சுற்றி பாதாம் பருப்பெல்லாம் வைக்கிறீங்க. உங்களுக்கு பாதாம் பருப்பு பிடிக்கலாம், பட் எதுக்கு எதோட எது சேரும்னு தெரியணும். நோ தேங்க்யூ. அசிங்கப்படுத்துறாங்க. எலிமினேட் ஆக போகிறோன்றது தெரிஞ்சு போச்சு எனக்கு. நித்யமங்களா ஸ்வீட் வந்து நான் மேங்கோ போலி பண்ணியிருக்கேன். பிரெட் பஜ்ஜி டீப் ஃப்ரை பண்ணாமல் ரோஸ்ட் பண்ணது. அண்ட் ராகி ட்ரிங்க். காரமே இல்லையே. கடலமாவே இல்லையே. உங்களோட கடலமாவு மிக்சர் ரொம்ப தண்ணியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரியா போட்டே ஆகல. டேஸ்டே இல்ல. there is nothing in it. மேல் தோல் அப்படியே மென்மையா இருக்கும். அது ஒரு லேயர் பிரிஞ்சு வரும். ஓபன் ஆகும். அப்படியே ஓபன் ஆகும். அப்புறம் அது உள்ள பார்த்தா அது ரொம்ப ஈவனா எல்லாம் இருக்கும். இது போட்டு எல்லாத்தையும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டீங்க. டேஸ்ட் இஸ் ஆல் ரைட். டெக்ஸ்சர் இது ராகி இது பரவாயில்லையா? ஏனோ ஆனா நான் ஒண்ணு சொல்றேன். இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அத நினைச்சு நாங்க கொஞ்சம் சந்தோஷப்படுறோம். ஓகே, தேங்க் யூ. ஷாயிதா வாங்க. காரத்துக்கு சமோசா, பன்னீர் சமோசா வச்சுருக்குறோம். அவல் கருப்பட்டி போட்டு ஸ்வீட் செஞ்சுருக்குறோம். இது வந்து மஸ்க் மில்லனில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி ட்ரிங்க் பண்ணிருக்கோம். சூடு பானம் எது இதில்? இது மஸ்க் மில்லன் நம்ம வந்து சூடாக சாப்பிடுவோமா? நோ, எந்த ஒரு பழச்சாரும் நம்ம சூடா சாப்பிட மாட்டோம். அதுதான் பேசிக் ரூலே. அதுல ஒரு அடி வாங்கிட்டீங்க நீங்க. சமோசா எப்படி சார்? அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. அதில் ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங். எனக்கு வந்து கடிச்ச போது டப்புன்னு பச்சை மிளகாய் வந்துச்சு. சின்ன துண்டு ஆல்மோஸ்ட் நான் இரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ ஸ்ட்ராங் பச்சை மிளகாய். ஸோ அதனால அந்த மாதிரி அவ்வளோ காரம் இருக்கிற பச்சை மிளகானா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இது ஷாயிதா பண்ணதே கிடையாது. நிஜமாவே நீங்க பண்ணது கிடையாது. அவலை வந்து நீங்க சும்மா அதுல இது பண்ணிட்டு ஊற வச்சுட்டு மேல இது போட்டிருக்கீங்க. ஒண்ணுமே தெரியாதவங்க இத பண்ணலாம் அவசரத்துக்கு. நீங்களா? டிசப்பாயிண்டிங்மா. நோ தேங்க் யூ. பவ்யஸ்ரீ, please come. ஏன் ரெண்டு ஸ்வீட் பண்ணீங்கன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. பிகாஸ் ஐ வாண்டட் டு டூ ஸ்வீட்ஸ். எனக்கு ஸ்வீட் பிடிக்கும். லைக் அது வந்து நல்லாவும் செய்வேன் நான். பட் அப்பனா நாங்க எதுக்கு ரூல்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு? நோ மேம். அதுதான் பாயிண்ட். சரி, இப்போ நான் ரெண்டு ஸ்வீட் இருக்கேன். அப்போ நான் எதை இது டேஸ்ட் பண்ணி எடை போட வேண்டியது இந்த ஸ்வீட்டுக்கு. இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. சரி, இந்த கிரேவி என்ன கீழே? அது ஜஸ்ட் வாட்டர். அந்த இது கிரெயின்ஸோட அந்த சாரி கிராம்பு, ஹோல் கிராம்பு அப்படியே வந்துச்சு. ஆக்சுவலி அதை விட்டுட்டு தான் சாப்பிடணும். லைக் should leave that. குழந்தைங்களுக்கு நீங்க விட்டுட்டு சாப்பிடணும். இல்ல மேம், அது பிரசன்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அதை எடுத்துட்டு தான் கொடுப்போம். ஸோ அப்படியே பிளேஸ் பண்ண மாட்டோம்ல. அது நீங்க எடுத்து கொடுக்கலாம். கொடுத்துருக்கலாம். எனக்கு கொடுக்கல. சாரி. இதுல கடுகு பை மிஸ்டேக் விழுந்திருக்கா? டேஸ்ட் பண்ணும்போது அப்படியே பை மிஸ்டேக்.
பால், பால், கண்டென்ஸ்ட் மில்க், கண்டென்ஸ் தயிர். மில்க், தயிர் போட்டிருக்கீங்க. இது கல்கட்டால வந்து பாப்பேர் தொய் அப்படின்னு பண்ணுவாங்க. வேக வச்ச தயிர், பாப்பேர் தொய். நல்லவேளை இது ஆறி இருக்கு. நான் உங்களுக்கு அந்த 1/2 hour டைம்ல நான் இது சூடா சாப்பிட்டிருந்தேன்னா நிச்சயமா நான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுனால இது தப்பிச்சிச்சு. பிரமாதம்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க இதுக்கு இப்படிங்களா இல்ல இல்ல இது சுகர் போட்ட தயிர் அவ்வளவுதான். ஆனா இதுக்கு தான் நீங்க அங்க போய் டபுள் பாயிலிங் என்னமோலாம் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? எஸ் மேம், இது டபுள் பாயிலிங் தான் பண்ணுறேன். அதான் கீழே ஸோ வச்சு ஃபார் சோ மச் ஆஃப் எஃபர்ட் அது எங்களுக்கு தெரியல. தேங்க்யூ. ஸோ இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஆமா, எனக்கு அவங்க 2 பேர் மேலேயும் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. டெஃபினட்டா இப்போ நம்ம கூப்பிட போறவங்க மேல யாரை கூப்பிடுறேன்னு உங்களுக்கே தெரியும். அம்மையார். மங்களம்மா வாங்கம்மா. எள்ளு போட்டு கொழுக்கட்டை, ம் பச்சை பருப்பு ம் போட்டு வறுத்துட்டு கஞ்சி. இது வந்து வாழைத்தண்டு பஜ்ஜி. ஓகே, இல்ல நான் இவங்க கிட்டேந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த கொழுக்கட்டையில அத்தனையும் தின்னுடலாம்னு நினைச்சேன். இனிப்பு பத்தலம் அதுல. வாழைத்தண்டு பஜ்ஜி அப்படிங்கிறது எல்லாரும் காமன் சொல்லலாம்னு நிஜமாவே நான் சாப்பிட்டது கிடையாது. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அதனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்த்து சாப்பிட்டேன். பட் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் வாழைத்தண்டுக்கே ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு டேஸ்ட்டும் கிடையாது. அதனால ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் சரி இல்லை. நிறைய எஃபர்ட் பண்ணியிருக்கீங்க, அது தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லிமா உங்ககிட்ட அந்த எதிர்பார்த்த அந்த டேஸ்ட் வரல, ருசி. அம்மா ஒரே ஒண்ணுதான் சொல்லணும் போல இருக்கு. நீங்களுமா மங்களம்மா? எனிவே ஓகேம்மா, தேங்க்யூமா. சரி, சுதா வாங்க. அவல் போட்டு போண்டா மாதிரி, அது குழிப்பணியாரம், போண்டா, பானம். பானம் ஆனம். சரி, அப்ப ஸ்வீட் எங்க? ஸ்வீட் நான் வந்து இந்த டைமும் வந்து தப்பாக மீன் பண்ணிட்டேன். அதாவது ஸ்வீட்டாக சூடான பானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை 2ஐயும் மிங்கிள் பண்ணிட்டேன் நான். 2 in 1 மாதிரி நீங்க பண்றீங்க. நீங்க ஃபீல் பண்ணுங்க. அப்ப அதுக்கு எதுக்கு 3 காரம்? அது அப்படின்னா இவங்க எல்லாருமே இப்ப பண்ணவங்க எல்லாருமே முட்டாளா? அதாவது ஸ்வீட்டாக இருக்கணும், அது சூடான பானமாக இருக்கணும் நீங்கள் சொன்னீங்க. நான் தப்பாக மீன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ 3 காரம் இருக்கே, எந்த காரத்தை டேஸ்ட் பண்றது? எங்களுக்கு ஒன்று தானே வேணும். அவல். இது அவலை டேஸ்ட் பண்ணுறீங்களா? அதில் வந்து பொட்டேட்டோ, கேரட், பன்னீர் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு பொட்டேட்டோவை வேக வச்சு. எதுவுமே தெரியல. இதே ஹாட் ட்ரிங்க்கு, இதே பாயசம், இதே ஸ்வீட். கண்டென்ட் மிஸ் பண்ணிட்டீங்க ஏன்? அது வேற. யூஸ்வலாக நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது மினிமம் நான் 2 தடவை சொல்லுவேன். சம்டைம்ஸ் நான் 3 தடவை கூட சொல்லியிருக்கேன். ஸோ குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல நீங்க இப்படி கன்ஃபியூஸ் ஆனது ரொம்ப டிசப்பாயிண்டிங். தேங்க்யூ. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவங்க எல்லாரும் டிஷ்ஷஸ் கொடுத்தாங்க. ஒரு சிம்பிள் டாபிக் கொடுத்தோம்னா சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை. ரிசல்ட் சொல்ல போகிறோம். ரொம்ப டேஞ்சரஸ் ரிசல்ட்ஸ்லாம் வரப்போகுது. Time for a break on Ashirvad Sambar Podi Asal Suvai. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Ashirvad Sambar Podi Asal Suvai. இது வரைக்கும் நான் வந்து நிறைய ஜென்டிலா ஃபர்மா இருந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எனக்கு நிஜமாவே என்ன சொல்றதுன்னு தெரியல. Really? I don't know what this is. இல்ல நானே கேக்குறேன் உங்களை. நீங்களே எனக்கு சொல்லுங்க. ஏன் இப்படி வந்துச்சு? பவிஸ்ரீ?
யாருக்காவது பதில் இருக்கா? சரி 3 பேர் நான் சொல்றேன், எந்த வித ஆர்டரும் சொல்ல. இவங்க தான் worst, இவங்க தான் worstestலாம் இல்ல. பவ்யஸ்ரீ, சுதா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நீங்க என்ன ஒரு இந்தியன் சூப்னு ஒன்று பண்ணீங்க, அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணதுல அவ தொண்டையே அவுட். சுதா கண்டென்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க என்ன சொன்னாங்கன்றதே கேட்டுக்கல. ஃபிர்தௌஸோட அல்வா. ஃபிர்தௌஸ் எவ்ரி டைம் உங்களை இங்கே பார்க்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கு. பட் கண்டென்ட்ல நீங்க சொல்ற வார்த்தைக்கு தஞ்சாவூர் அசோகா அல்வா, வாட் ஏ பியூட்டிஃபுல் அல்வா. அசோகாவை தேட வேண்டியதா இருக்கு. அதுல The other thing is danger zoneல போன வாரம் யாரெல்லாம் இருந்தீங்க? திரும்பி டேஞ்சர் ஜோன்ல வந்து நிக்கிறீங்க. ஒரு தடவை கையில சூடு பட்டுருச்சுன்னா நம்ம திரும்பி நெருப்பு கிட்ட போவோமா? கேர்ஃபுல்லா இருப்போம்ல. இந்த புட்டு வந்து நல்லா வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஐ டோன்ட் நோ, ஒரு வர அந்த ஸ்வீட் வந்து எடுத்து வச்சதுனால ஐ டோன்ட் நோ. இல்ல அது என்னது ஒரு சிம்பிள் ஐட்டம் வந்து இந்த டைம்ல அது சொல்லக்கூடாது. நான் கேட்குற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். 3 பேருமே டிஸ்மல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அடுத்த கட்டம் போகன தகுதி உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? Just give it up. நம்பிக்கை இருக்கு. ஐ ஹேவ். அங்க இருந்து பதில காணோம். கிவிங் அப்பா? நோ. சோ உள்ள வந்து அந்த ஆசை இருக்கு. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, வெற்றி உங்களுக்கெல்லாம் ஈஸியா கிடைச்சிரும்ன்ற ஒரு ஹோப். நல்லா சிந்திக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து ஒரு சேலஞ்சாக நீங்கள் ஃபீல் பண்ணலைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட். என்ன கேட்டிங்கன்னா 3 பேருமே எலிமினேட்டட்னு தான் நான் சொல்வேன். இல்லைம்மா, நான் இவங்க கையில் நல்ல ஐட்டங்கள் எல்லாம் இங்கே ருசிச்சு பார்த்துருக்கிற ஒரு ஒரு பிரதராவோ, ஒரு ஜட்ஜி, ஒரு சாதாரண மனிதன், ஒரு அசல் சுவை ரசிகரா, ஏதாவது பெனால்ட்டி போட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. Surely 100%. இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா சொல்லுமா. நல்லா பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு நல்ல பெஸ்ட் டிஷ்ஷா பண்ணுவோம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதை நல்ல வகையில நல்லா யூஸ் யூஸ் பண்ணிப்போம். எனக்கு 2 குரல் தான் கேட்டுச்சு. சொல்லுமா, நீங்களும் சொல்லுங்க. 3 பேரையும் வெளியேற்றுறதுல எங்களுக்கு ஒன்றும் சந்தோஷமே இல்லை. ஒரு பெனால்ட்டி அப்படின்னா எவ்வளவு பெனால்ட்டி ரீசனபிளா இருக்கும்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்களே பேசிட்டு சொல்லுங்க. We are giving 20 points. 20 points. உங்க அபிப்பிராயம் ஃபிர்தௌஸ் சேமா? 20ங்கிறது நாட் இனஃப். 30. டேக் இட் ஆர் லீவ் இட். எஸ், அதான் எங்களோட கண்டிஷன். ஏன்னா அதனுடைய அந்த பொற்காசுகளுடைய அருமை இனிமேதான் தேவை. நாங்க சொல்லிட்டோம், என்ன சொல்றீங்க? பெனால்ட்டி கொடுத்தாலும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதுவரை எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரெடி. நீங்க ரெடியா? கோ கோ கெட். ஓகே, இந்த டைம்ல சார் பண்ண ரிக்வெஸ்ட்டை நாங்க வந்து யோசிச்சு டிசைட் பண்ணி ஒரு டிசிஷன் பண்ணியிருக்கோம். இந்த டிசிஷன் கரெக்ட்னு நீங்க ப்ரூவ் பண்றது அடுத்த வாரம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. தேங்க்யூ. ஒவ்வொரு வாரமும் யார் எங்களுக்கு அசல் சுவை கொடுத்தாங்க, யார் ஜெயிச்சாங்க, இந்த வாரத்துல யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்பவுமே. சோ இந்த வாரத்தோட ரிசல்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. என்ன தெரியுமா ரிசல்ட்? யாருமே இல்ல, யாருமே எங்களுக்கு அசல் சுவை கொடுக்கல, யாருமே எங்களோட எதிர்பார்ப்பை மீட் பண்ணல. சோ ஐ எம் சாரி டு சே நோ வின்னர். ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த வாரம் சேலஞ்ச் என்ன அப்படிங்கறத நாங்க வெளிப்படுத்துறோம். இந்த தடவை அப்படி இல்ல. அடுத்த வாரம் என்ன சேலஞ்ச் அப்படிங்கறத இப்பவே சொல்லிடுறோம். அடுத்த வாரம் என்னன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஒரு இலை சாப்பாடு எங்களுக்கு வேணும்,
அதுல நீங்க என்ன டிஷ்ஷஸ் வேணா வச்சிருக்கலாம், எந்த ஊர் ரெசிபி வேணா பண்ணிருக்கலாம். காரமா இருக்கலாம், ஸ்வீட்டா இருக்கலாம், நிறைய ஸ்வீட் இருக்கலாம், நிறைய காரம் இருக்கலாம், உங்க இஷ்டம். கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஸோ எப்பவுமே நாங்க கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்தோம்னா அது கூட கண்டிஷன்ஸும் போடுவோம் இல்லையா? ஸோ கண்டிஷன்ஸை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு 1.25 மணி நேரம் டைம் கொடுக்குறோம். அதான் உங்களோட டைம் கண்டிஷன். ஆனா காஸ்ட் கண்டிஷனும் இருக்கு. எல்லார்கிட்டயும் அந்த பொற்காசு பெட்டகம் இருக்குல்ல, இது வரைக்கும் நீங்க அதை செலவழிச்சிருக்கீங்க. ஒண்ணு உங்களோட ரவுண்டை மாத்திக்கிறதுக்கு, இல்லாட்டா ஏதாவது ரெசிபியை மாத்துறதுக்கு, இல்லாட்டா பெனால்ட்டியா அபராதமா செலவழிச்சிருக்கீங்க. ஆனா எல்லாருக்கும் மிச்சம் பொற்காசுகள் இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு எண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எவ்வளவு பொற்காசுகள் இருக்கோ அது மல்டிப்ளைட் பை 10 பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட் வருது இல்ல, அவ்வளவு ரூபா தான் உங்களுக்கு கையில இருக்கு. அதுதான் உங்களோட பட்ஜெட். அடுத்த வாரம் நம்ம பண்ண போறது பட்ஜெட் ரவுண்ட். உங்களோட பொற்காசுகள்ல சார்கிட்ட வந்து நீங்க சரண்டர் பண்ணிட்டு சார்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கலாம். இங்க நம்மளோட காலத்துல திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க போய் நாங்க சொல்ற கடையில இருந்து என்ன வேணா வாங்கிக்கங்க. அது வந்து டெஃபினட்டா கண்ட்ரோல்ல இருக்கும். ஏன்னா அந்த பில்லை நாங்க பார்ப்போம், இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நாங்க பார்ப்போம். அது உங்களோட பட்ஜெட்குள்ள இருக்கணும். பொற்காசுகள் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளதான் நீங்க வாங்கணும், அதுக்குள்ளதான் சமைக்கணும், அதுல தான் நீங்க ஜெயிக்கணும். இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஏன்னா பொற்காசுகள் நிறைய இருக்கிறவங்களுக்கு பட்ஜெட் பெருசா இருக்கும். நல்லா ஒரு நல்ல ஸ்ப்ரெட் கொடுக்கலாம். ஒரு இலை சாப்பாடுனா இம்ப்ரெசிவ் அரே ஆஃப் ரெசிபிஸ் நீங்க கொடுக்கலாம். பட் அட் த சேம் டைம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? அதான் உங்களோட சேலஞ்ச். ஓகேயா? சோ இப்போ சார் கிட்ட அக்கவுண்ட் இருக்கு, யார்கிட்ட எவ்வளவு பொற்காசுகள் இருக்குன்னு. ஸோ எல்லோரும் வந்து உங்களுடைய பொற்காசுகள் எடுத்துன்னு வந்து அது கேஷா மாத்திக்கங்க. இப்போ முன்னா 55 ஓகே. பவ்யஸ்ரீ 500. யா. தேங்க்யூ. பட்ஜெட் ரவுண்ட்னு சொல்லிட்டோம், கையில பணத்தையும் கொடுத்துட்டோம், கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டோம். இந்த வாரம் எங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. அந்த டிசப்பாயின்மெண்ட்டை கிளியரா வெளிப்படுத்திட்டோம். அடுத்த வாரம் இவ்வளோ அட்வான்ஸா நாங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் சேலஞ்சோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுனால அந்த டிட்டர்மினேஷனோட இது கலந்து ஒரு சூப்பர்ப் இலை சாப்பாடு ஒவ்வொருத்தரும் பிரசன்ட் பண்ண போறாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த பாசிட்டிவ் நோட்டோட நாங்க சைன் ஆஃப் பண்றோம். இது ஆசீர்வாத் சாம்பார் பொடி, அசல் சுவை.